ஸ்ரீவக்ஷசின்னமிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். எம்பெருமானாருடைய பிரிய சிஷ்யர்கள் எம்பெருமானார் அருகிலேயே இருந்து எழுந்துருளிருந்து கைங்கரியம் பண்ண இரு உயர்ந்த மகனீயர்களான ஆச்சாரியர்கள் மகாச்சாரியர்கள் ஆழ்வானும் ஆண்டானும் என்று காட்டப்படுகிறது. அதிலே கூரத்தாழ்வானுடைய தனிச்சிறப்பு என்னவென்னால் முக்குறும்பருத்தவர் என்று அவருடைய பெயர் விளங்குகிறது. இந்த கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரமானது தை மாசத்திலே ஹஸ்த நட்சத்திரம், மகர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநன்னாள். இது எல்லோரும் கொண்டாட வேண்டிய அருமையான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னால், அவர் எல்லோருக்கும் மகாச்சாரியராக எழுந்தருளியிருந்தார். ஆனால் அந்த எம்பெருமானாருக்கே ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்ததேயானால் விஷயங்களிலே அதை எங்கே கேட்பார், யாரிடத்திலே கேட்பார் அப்படின்னால் ஆழ்வானிடத்தில்தான் கேட்டு தெளிவு பெறுவார் என்று சொல்லுவார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஆனாலும் கூட ஆழ்வான் எம்பெருமானாருக்கு அடங்கியே எழுந்தருளியிருந்தார். ஒரு காலத்திலும் தான் உயர்ந்தவன் என்கிற எண்ணமத்திருந்தார். அதை அமுதனார் காட்டுகிற போது மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் என்ன இவருக்கு இருக்கக்கூடிய புகழாவது என்ன அப்படின்னால், மொழியை கடக்கும் பெரும் புகழ், மொழியை கடக்கும் பெரும் புகழ் என்று காட்டுகிறார். அப்போ மொழியை கடக்கும் பெரும் புகழ்னா வாசாம கோச்சர என்று இவரை புகழ்கிறார் மணவாள மாமுனிகளும். அதைத்தான் மொழியை கடக்குகிற புகழ். எது மொழியை கடக்கிற புகழ்னால், ஒருத்தர புகழணும்னு சொன்னால் அந்த புகழ் ஒரு மொழியின் வரம்புக்குள்ளே அமைந்திருக்க வேண்டும். ஆனால் மொழியை கடந்து ஒரு மொழியிலே அவருடைய புகழ்ச்சியை அடக்கிவிட முடியாது அப்படின்னு சொன்னால் அது உயர்ந்த புகழ்ச்சி. இதே ஆழ்வானே தான் காட்டுகிறார். தேவித்வன் மகிமாம் அவதீர்ணமரினா நாபி துவயாக்ஞாயத்தே என்று காட்டுகிறார். பிராட்டியை பற்றி ஸ்ரீஸ்தவத்திலே காட்டுகிற போதோ, பிராட்டியே உம்முடைய பெருமையை அந்த ஹரியானவனும் கூட அறிய மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. என்ன பெருமை அப்படின்னால், பிராட்டியின் பெருமை ஒரு எல்லைக்குள்ளே அடக்க முடியாததாக இருப்பதனாலே எம்பெருமானுடைய ஞானம் என்கிற எல்லைக்குள்ளும் அடங்காத ஒரு அற்புதமான பேர் பிராட்டியினுடைய பெருமை. அப்படிப்பட்ட பெருமை அந்த எம்பெருமான் அறிய மாட்டான். அப்ப எம்பெருமானுடைய ஞானத்தின் எல்லைக்குள்ள கூட அடங்காது அப்படின்னால், சர்வஜனும் கூட அவள் பெருமையை அறிந்து பேச முடியாதவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட பெருமை பற்றிருக்கக்கூடியவள் அவள் பெருமையின் எல்லையை தொட முடியாது. அதே போல பகவானுடைய கல்யாண குணங்கள் அது எத்தகையது அப்படின்னு சொன்னால், எல்லையற்ற கல்யாண குணங்களாக இருக்கிறது. எல்லையற்ற கல்யாண குணங்களாக இருக்கின்றன என்று காட்டப்படுகிறது. அப்ப பகவானுடைய கல்யாண குணங்கள் எப்படி எண்ணிலடங்காவோ, எப்படி பிராட்டியின் பெருமை எண்ணிலடங்காவோ, அதுபோலவே ஆழ்வானுடைய மேன்மை, ஆழ்வானுடைய புகழானது ஒரு மொழிக்குள்ளே அடங்காது, ஒரு மொழியிலே அடக்கிவிட முடியாது என்று காட்டுகிறார். யாரென்னால் அமுதனார் என்னும்படியான ஆச்சாரியர். அதை அடியொற்றியே மணவாள மாமுனிகளும் எதிராஜவம்சத்தியிலே இதே விஷயத்தை வாசாம கோச்சரர் என்று அவருக்கு திருநாமம் இடுகிறார். என்ன புகழ் அப்படின்னு சொன்னால், முதல் புகழ் முக்குறும்பருத்தவர் என்பது. முக்குறும்புன்னா என்ன? மனுஷனுக்கு 3 விதத்துல கர்வம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம் அப்படின்னு 3 விதமான மதங்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது இவனுக்கு இருக்கக்கூடிய கர்வம், தனம் செல்வத்தினாலே வரக்கூடிய செருக்கு, வித்யா அப்படின்னு சொன்னால் ஞானத்தினாலே அறிவினாலே வரக்கூடிய செருக்கு. அடுத்தது உயர்குடி பிறப்பினாலே வரக்கூடிய செருக்கு. இது 3ம் இல்லாதவர், 3ஐயும் தொலைத்தவர் என்று காட்டப்படுகிறது. அப்போ முக்குறும்பருத்தவர் அப்படின்னால் இருந்தாத்தான் அறுக்க முடியும். முக்குறும்பு என்பது எப்படி அறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல தனம் இருக்கணும், ஆனா அந்த தன மதத்தை ஒழிச்சிருக்கணும். அடுத்தது ஞானம் இருக்கணும், ஆனால் ஞானத்தினால ஏற்படக்கூடிய மதத்தை ஒழிச்சிருக்கணும். அடுத்தது உயர்குடி பிறப்புல பிறந்திருக்கணும், ஆனாலும் அந்த கர்வம் இல்லாமல் இருக்கணும். அப்பதான் முக்குறும் வருத்தமை என்று பொருள்.
ஞானமே இல்லாதவன் எனக்கு ஞானம் இருக்கிறது என்று கர்வப்படலை நானு அப்படின்னு சொன்னால், ஞானம் இல்லாதவன் எனக்கு ஞானம் இருக்குன்ற கர்வமே கிடையாதுப்பா அப்படின்னா அதுல அர்த்தமே கிடையாது. முதல்ல ஞானம் இருந்தான்னா ஞானம் இருக்குன்னு கர்வப்படுறதுக்கு, பணம் இருந்தான்னா பணக்காரன்னு கர்வப்படுறதுக்கு, உயர்குடியில் பிறந்தால்னா இந்த குடியிலே பிறந்திருக்கிறேன்னு கர்வப்படுறதுக்கு. ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒருத்தன் இது என்னிடத்திலே இருக்கிறது என்று கர்வப்பட எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாமே ஒழிய நான் கர்வப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னால் எனக்கு பணம் இல்லை, அதனால் நான் பணம் இல்லைன்னு கர்வப்படலை, இருக்குன்னு கர்வப்படலை அப்படின்னு சொன்னால் இவன் இருந்துட்டுதானால் அவன் கண்டிப்பா கர்வப்படுவான்னு பொருளாடுறது. அப்ப பணம் இருந்தும் கர்வப்படாதவன் தான் செல்வச் செருக்க தொலைத்தவன், அறுத்தவன் என்ன சொல்ல வேணும். அதுபோல இவரிடத்துல தனமும் இருந்தது, இவரிடத்துல ஞானமும் இருந்தது, இவரிடத்துல உயர்குடி பிறப்பும் இருந்தது. ஆனா இது எதுவும் இருந்தும் இது இல்லாதவராகவே எழுந்தருளியிருந்த மகனியர், இதை அறுத்த மகனியர். மனுஷன் எந்த இடத்துல சறுக்குவானோ அந்த இடத்துல சறுக்காமல் இருந்தவர் காட்டப்படுகிறது. கண்ணனம் பெருமான இடத்துல கேட்கிறான் துரியோதனன், பீஷ்ம துரோண வதிக்கிரம்ய மாம் சைவ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷலபோஜனம். பீஷ்மர விட்டாய், துரோணர விட்டாய், என்ன விட்டாய், ஆனால் நீ தாழ்ந்தவன் வீட்டிலேயே போய் புஜித்திருக்கிறாயே விதுரன் வீட்டிலே, எதற்காக எதற்காக அப்படின்னு கேட்கிறான். ஆனா அதனுடைய சூக்ஷ்மம் என்னன்னால், பீஷ்மர் எப்படிப்பட்டவர் அப்படின்னால் ஞானம் இருக்கிறது என்கிற கர்வம் பீஷ்மருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதே போல துரோணர் எப்படிப்பட்டவர், தான் ஒரு அந்தணன் என்கிற உயர்குடி பிறப்பினாலே ஏற்படும் செருக்கு அவரிடத்துல இருந்தது. அதே போல இந்த துரியோதனனுக்கு என்ன கர்வம் இருந்தது அப்படின்னால், தன் கையில நிறைய பணம் இருக்கு என்கிற செல்வச் செருக்கு இருந்தது. ஆனா இது எதுவுமே இல்லாதவர் யாருன்னா விதுரர். அப்ப பெருமானுக்கு இந்த முக்குறும்பருத்தவர்களைத்தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கூறத்தாழ்வான தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம் மூன்றும் அற்றவராக இருந்தார். அதுக்கு என்ன நிகழ்ச்சி, தனமதம் தொலைத்தமை அப்படின்னால் தேவப்பெருமாள் ஆச்சரியப்பட்டார். இவருடைய கிரகத்தினுடைய திருமாளிகையினுடைய மணியோசைய கேட்டு, அந்த திருமாளிகை மணியோசையை கேட்டு தேவப்பெருமாள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், யாருடைய மணியோசை இது அப்படின்னு. இந்த திருக்கச்சி நம்பரிடத்திலே கேட்க அவர் சொல்றார், இங்கே கூரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க கூரத்துக்கு அதிபதியாக கூரேசரானவர் அவர் எழுந்துள்ள இருக்கிறார். அவருடைய கிரகத்துல அந்த கதவானது தாழ்டப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே தேவப்பெருமாள் சொல்றாராம், அவ்வளவு செல்வந்தரா, அவ்வளவு செல்வந்தரா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதை கேட்கிறார் அடுத்த நாள் கூறத்தாழ்வான். இது கூறத்தாழ்வான் காதுக்கு எட்டி அடுத்த க்ஷணம் தேவப்பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், சர்வஜர், சர்வசக்தித்வர், சர்வைஸ்வரிய பிரதராக இருக்கக்கூடியவர், அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவருடையது. அப்படி இருக்கிற தேவப்பெருமாள் என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து வியப்படைந்தார்னு சொன்னா, தேவப்பெருமாளையே வியப்படைய செய்யும் என்னுடைய ஐஸ்வர்யம்னா எதுக்கு இந்த ஐஸ்வர்யம், வேண்டாமே என்று அதை உதறி தள்ளிவிட்டு திருவரங்கத்துக்கு தன்னுடைய பாரியையுடன் எழுந்தொழுகிறார். அந்த சமயத்திலே அவருடைய பாரியையான ஆண்டாள் திருமுக மண்டலத்திலே ஏதோ ஒரு கவலை தென்படுகிறது, பயம் தென்படுகிறது. கேட்கிறார், மடியில் ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்கிறார். ஏன் கேட்கிறள் அப்படின்னால், உன் முகத்துல பயம் தெரியறதே அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நீர் அமுது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தங்க வட்டுல மட்டும் வச்சிருந்தேன், எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா. உடனே அதை வாங்கி கொண்டு தூர விசிறி அடித்தார். இதற்கு மேல பயம் கிடையாது, வா போகலாம் என்று அன்று முதல் திருவரங்கத்துக்கு எழுந்தொழி தினம் இவர் உஞ்சவிருத்தி பண்ணித்தான் தன்னுடைய வாழ்க்கையே நடத்தி கொண்டிருந்தார். அப்ப தனம் இருந்தான் அந்த குறும்பு அறுத்தவர். அடுத்தது வித்யாமதம் தொலைத்தமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட நேர வரார், சுவாமி அடியனுக்கு விஷயமெல்லாம் பகவத் விஷயமெல்லாம் கற்றுக்கணும், வசந்த தாத்பரியாம்சமெல்லாம் கற்றுக்கணும், தேவரிடத்துல காலக்ஷேபம் வாசிக்கணும். ஆனாலும் கூட 4 பேர் நான் இன்னா இடத்துல காலக்ஷேபம் வாசிக்கிறவன் அப்படின்றது தெரிஞ்சுக்க கூடாது, 4 பேருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு அவமானமா போயிடும். அந்த சுவாமி இப்படி கேட்டு விடுறார். கேட்டு இருக்கிறச்சே இவர் என்ன பண்ணுகிறார்னா, தனியா ஒரு ஏகாந்தமா ஒரு ஸ்தலத்துல இவர் மேலே எழுந்துள்ளிருக்கார், கீழே அந்த சிஷ்யர் எழுந்துள்ளிருக்கார். அவர் பங்கி சேவிக்கிறார்.
இவர் அர்த்தம் சொல்லிட்டே இருக்கார். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வெளியில போறத பார்த்துட்டார் ஆழ்வான். பார்த்தவர் என்ன பண்றார் அப்படின்னா, தடால்னு தான் கீழே இறங்கி அமர்ந்து கொண்டு அவரிடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீகோஷத்தை வாங்கி கொண்டு அவரை மேல அமர்த்தினார். தான் கீழே எழுந்துள்ள இருந்தார். இங்க கீழே எழுந்துள்ள இருந்து மேல அமர்ந்து இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு பாடம் சொல்றார். ஆனா வெளியில இருக்கிறவளுக்கு என்ன தெரியும்னால், இவர் என்னமோ பாடம் கேட்கிறா போலையும், அவர் என்னமோ பாடம் சொல்றா போலையும். ஆழ்வான் பாடம் கேட்பவர், அந்த சிஷ்யர் இருக்காரு அவர் தான் பாடம் சொல்லுபவர் என்று எல்லோரும் நினைத்துக் கொள்ளுவார்கள். சர்வஜரான ஆழ்வான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், ஒரு சிஷ்யன் உஜ்ஜீவனம் பெறவனும் ஆனாலும் கூட அவன் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கானேன்றச்சே அந்த சிஷ்யர் அட்டென்டிவா இல்லைன்னாலும், அந்த விஷயத்தை கவனிக்கலன்னாலும், இவர் யாரோ வெளியில போறாளே இவருக்கு ஆபத்தாயித்தே என்ன இவர் கீழே அமர்ந்து கொண்டு அர்த்தத்தை சொன்னார். அவர் மேல அமர்ந்து பாடத்தை கேட்டார் அப்படின்னு சொன்னால் இது வித்யாமதம் தொலைத்தமைக்கு அடையாளம். அடுத்தது ஆபிஜாத்திய மதம், உயர்குடி பிறப்பினாலே ஏற்படும்படியான செருக்கை தொலைத்தமை. எம்பெருமானார் அழைக்கிறார் ஆழ்வான் அழைத்து, நீர் அமுதனாருடைய தாயாருடைய ஏகாகத்துக்கு செல்ல வேணும் அப்படின்னு நியமிக்கிறார். அமுதனாருடைய தாயார் பரம வைத்து விடுகிறார். 11வது நாள் ஏகாகம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பொதுவாக யாருமே போக மாட்டார்கள். ஒசந்தவாளா இருக்கிறவா யாரும் அதுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண மாட்டார். ஆனா இவரோ உயர்குடி பிறப்பிலே உயர்ந்த அந்தனகுடியிலே பிறந்தவர் ஆழ்வான் என்ன பண்ணுகிறார்னா, இந்த அமுதனார் எம்பெருமானாரத்துல ஒவ்வொன்னு கதறார். யாரும் எங்க அம்மாவனுடைய ஏகாகத்துக்கு வரதில்லை, என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு கதறார். அப்பொழுது ஆழ்வானை அழைத்து நீர் போய் வாரும்னு சொல்ல நேர போறார் ஆழ்வான். அவ்விடத்திலே சென்றவர் அங்கிருந்து நன்று அமுது செய்கிறார். அமுது செய்த பிற்பாடு இப்படி அமுது செய்த சுவாமிகளுக்கு அவ என்ன பண்ணணும்னால், அவ போரும் போரும் போரும்னு சொல்ற வரைக்கும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா 6 மாச காலம் அவர்கள் வேற எந்த வியாபாரத்துக்கோ வேற எந்த சம்பாத்தியத்துக்கும் போக கூடாது. அப்ப அது வரைக்கும் குடும்பத்தை போஷணம் பண்ணணுமோ இல்லையா, அதற்காக இந்த கர்த்தாவானவர் அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பணும். அப்ப அவர் கொடுத்துட்டே இருக்கார். இவர் திருப்தின்னு சொல்லவே இல்லை. அப்பொழுது சுவாமி இடத்துல கேட்கிறார், சுவாமி எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, ஆனா தேவர் இருக்கோ எந்த திருப்தியும் ஏற்படல போல இருக்கு, உமக்கு என்ன வேணும் அதை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றார் அமுதனார். அப்பொழுது கேட்கிறார், திருவரங்கத்தெம்பெருமானுடைய சன்னதியினுடைய கோவிலினுடைய சாவியானது, கொரட்டு சாவியானது உம்மிடத்திலே இருக்கிறது. அந்த கோவிலுடைய சாவியை என்னிடத்துல கொடுத்துடும், அது போரும், அதுதான் அடியேன் வேண்டுவது அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் அமுதனார் அந்த கொரட்டு சாவியை கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு எம்பெருமானாரிடத்திலே இந்த சாவியை வந்து ஒப்படைத்து விட்டார். அப்ப கேட்கிறார் எம்பெருமானார், உமக்கு எல்லாம் கிடைச்சதா? கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நிறைய கொடுத்தார், ஏதேதோ கொடுத்தார். அதெல்லாம் என்ன பண்ணீர்? அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டேன். அப்ப இது மட்டும், இது உமக்கு வேண்டியது, அது எனக்கு வேண்டாதது, வரேன் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். இது ஆபிஜாத்திய மதம், உயர்குடி பிறப்பினாலே வருகிற செருக்கை தொலைத்தவர் என்பதற்கு ஒரு அற்புதமான அடையாளம். இப்படி முக்குறும்பருத்தவர், இது ஒரு புகழ். மற்றொரு புகழ், ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தின் சிஷ்யருடைய நிலையின் சீமாபூமியாக இருந்தவர், எல்லை நிலமாக இருந்தவர். என்ன ஆகிறதுனால், எம்பெருமானார் அவர் குதிக்கிறார். ஏன் குதிக்கிறார்? எதனால குதிக்கிறார்? ஆழ்வான் திருவரங்கத்தெம்பெருமான இடத்துல கேட்கிறார், எனக்கு மோட்சம் போகணும் அப்படின்னு கேட்கறச்சே, உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உடையாருக்கும் இப்ப மேல வீடு பிரசாதித்தோம் அப்படின்னு சொல்றார். அப்போது ஆழ்வானுக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு பெரும் பேறு கிடைத்தது என்கிற சந்தோஷம். அதை விட சந்தோஷம் எம்பெருமானாருக்கு. என்னவென்னால், எனக்கு மோட்சம் கிடைச்சொடுத்து இடுப்புல இருக்கிற உத்திரியத்தை தூக்கி போட்டுன்னு மேல குதிக்கிறார். எல்லாரும் கேட்கிறா, சுவாமி உம்முடைய சம்பந்தத்தினால தான் எங்களெல்லாருக்கும் மோட்சம், அப்படி இருக்கிறச்சே உமக்கு என்னமோ யாரோ மோட்சம் கிடையாதுன்னு சொன்னாப்பலையா, பெருமான் உமக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொன்னாப்பலையா, இப்ப என்னமோ மோட்சம் கொடுத்துடுறேன்னு சொன்னாப்பலையா, தூக்கி போட்டு குதிச்சுன்னு இருக்கிறே, எதனாலே அப்படின்னு கேட்கறச்சே, ஒண்ணுமில்ல, நான் அன்றொரு நாள் இந்த திருக்கோட்டியூர் நம்பியின் இடத்துல அர்த்த விசேஷத்தை கேட்டு பேத்தேன். அந்த அர்த்த விசேஷத்தை வெளியிட்டருளினேன் அவருடைய அனுமதி இல்லாமல். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? அடியேன் இடத்துல உமக்கு ரௌரவாதி நரகம் தான் சித்திக்கும் அப்படின்னு சொன்னார்.
அப்போ அவர் நரகம்னு சொல்லிட்டார். எனக்கு நரகம் தான் இத்தனை நாள் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆழ்வார் இடத்துல திருவரங்கத்தெம்பெருமான் என்ன உறுதியளித்திருக்கிறான் அப்படின்னால், உமக்கும் உம்முடைய சம்பந்தமுடையாருக்கும் மோட்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதுனால ஆழ்வானுக்கு ஆச்சாரியன் என்கிற சம்பந்தம், ஆழ்வான் எனக்கு சிஷ்யன்ற சம்பந்தம் அமைந்திருக்கிறதே. அந்த திருக்கோட்டியூர் நம்பி வார்த்தைக்கு வேணா எனக்கு நரகம் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இன்றோ ஆழ்வானிடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு, அவன் கொடுத்த வாக்கு, அது ராமோ துர்நாபிபாஷதே என்று 2 நாக்குடையவன் அல்லவே. அப்படியானால் எனக்கு கண்டிப்பா ஆழ்வான் சம்பந்தத்தினால மோட்சம் உண்டு அப்படின்னு குதித்தார். அர்வாஞ்சோ யத்பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயமுகதா தேசிகா முக்திபாபு சோயம் ராமானுஜமுனிரப்பி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத்து அமனுதம் கதம் வர்ணியதே கூரநாதா. அதுதான் கூரத்தாழ்வானுடைய பெருமை. எல்லாருக்கும் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தால மோட்சம் அப்படின்னு உலகம் சொல்லிக் கொண்டிருக்க, அந்த எம்பெருமானாரே தனக்கு ஆழ்வானுடைய ஒரு சம்பந்தத்தால தான் மோட்சம்னு சொன்னார்னா அது ஆழ்வானுடைய பெரும் புகழ். ஆகையாலே ஒரு புகழ் முக்குறும் பருத்தமை, மற்றொரு புகழ் ஆச்சாரிய சிஷ்ய எல்லை நிலமாக இருந்து ஒரு சிஷ்யனுடைய சம்பந்தத்தாலே ஆச்சாரியனுக்கு மோட்சம் என்ன ஆச்சாரியன் நினைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு புகழ். மற்றொரு புகழ் என்னன்னால், முறை மாறி பரிமாறும் தேசத்திலே முறையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கை. என்ன பண்ணினார் அப்படின்னால், ஆழ்வானிடத்துல எம்பெருமானார் போறார். ஆழ்வான், நானும் ஆச்சாரியன், நான் முதலிலே போக வேண்டியிருக்க, எனக்கு முன்னால உமக்கு மோட்சம் போகணும்னு போய் கேட்டு வந்தீரே, ஏன் எதுக்காகனு கேட்கிறார் எம்பெருமானார். ஒண்ணுமில்ல சுவாமி, இங்கேந்து போற ஒரு முக்தாத்மா அவனை பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே போன முக்தர்களும் இப்ப இருக்கக்கூடிய நித்தியர்களா இவா 2 பேரும் அவனுடைய திருவடிகளை விளக்குகிறார்கள். புதுசா வரக்கூடிய முக்தாத்மாவின் திருவடிகளை விளக்குகிறார்கள். ஒருவேளை நீர் முதல்ல போய் அதற்கு பிற்பாடு அடியன் பரமபதம் வந்தேனேயானால் என் கால்களை நீர் கழுவ வேண்டிய அபச்சாரத்துக்கு ஆட்பட்டு விடுவேன். அதனால அடிய முதல்ல போய் கையில தீர்த்தத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கேன் தேவரள்ளா அப்படின்னு சொல்ல, உடனே எம்பெருமானாருக்கு கண்ணில் பொலபலான்னு ஜலம் வந்துடுறது. என்னவென்னால், முறை அல்லாத தேசத்திலே முறையோடு இருக்க வேணும் என்று இருக்கிறீரே. ஆகையாலே ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தின் எல்லை நிலமாக இருந்தமை என்கிற இந்த புகழ் அது பெரும் புகழ், பெரும் புகழ் என்று காட்டப்படுகிறது. மற்றொரு பெரும் புகழ் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஞானத்திலே பெற்றிருக்கக்கூடிய பேரு. எப்படிப்பட்ட பேரு அப்படின்னால் காட்டப்படுகிறது. எம்பெருமானார் இவரும் நேர காஷ்மீரத்துக்கு போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சரளாபிடத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய போதாயன விருத்தி கிரந்தத்தை 2 பேரும் சேவிக்கிறார். ஆனா எம்பெருமானாரால் முழுமையா சேவிக்க முடியல. ஆனா இவரோ சேவித்து விட்டார். அப்பொழுதோ எம்பெருமானார் சேவித்துக் கொண்டிருக்கிற போது யாரோ சில பேர் வந்துடுறா. அந்த இடத்துல படையெடுத்துண்டு அப்படி இருக்கிற சமயத்துல எம்பெருமானார் என்ன பண்றார், ஆழ்வான் இதை அடிய முழுசா முடிக்கல, நீர் சேவிச்சுட்டீரான்னா இங்கே சொல்லவோ இரு ஆற்றங்கரை நடுவே சொல்லவோ அப்படின்னு கேட்கிறார். இங்க சொல்லட்டுமா, 2 ஆத்தங்கரைக்கு நடுவுல இந்த விஷயத்தை சொல்லட்டுமான்னு கேட்கிறார்னா அது ஞானத்தினுடைய பெருமை, அது ஒரு பெரும் புகழ் என்று காட்டப்படுகிறது. இப்படி பல பெரும் புகழ்களை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வான் இருக்கிறாரே, அவர்தான் வாசாமகோச்சரர். வாசாமகோச்சரர் அவர்தான் மொழியை கடக்கும் பெரும் புகழ் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இதற்கு மேல அடிக்கின்றே போகலாம். ஆனால் அது ஏற்கனவே காட்டிவிட்டார் அமுதனார் மொழியை கடக்கும் பெரும் புகழ்னு. அந்த ஆழ்வானுடைய அமுதனாராலேயே ஒரு மொழிக்குள்ள அடக்க முடியல, மாமுனிகளாலேயே அவரை ஒரு மொழிக்குள்ள அடக்கி புகழ முடியல. அப்படி இருக்கச்சே சிறியேனான அடியேனுடைய இந்த சிறுமொழியாலே அவரை அடக்கிவிட முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அவரை வணங்கி அவரிடத்திலே நாம் பிரார்த்தித்து அவரை போல ஒரு ஆத்மஸ்வரூபமோ வைராக்கியமோ நமக்கு லவலேசமானும் அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீ